நாக்பூர் நைஸ் பிளேஸ். நேற்று நாங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து கணேஷ் தேக்கடி போயிருந்தோம். அது 250 வருஷம் பழமையானது. இதில் விசேஷம் என்னென்னா, அது பெரிய அரச மரம். இவர் சுயம்புவாக உருவாகியிருக்கார். நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா முச்சிட்டியாக இருக்கார். அப்படியே அழகாக இருக்கு. அப்படியே பறந்து அப்படியே அந்த யானை முகம் அப்படியே பார்க்குறப்ப அந்த கண் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் நாங்கள் அந்த சீதா பல்தின்னு ஒரு ஃபோர்ட்டு, அதனோட நுழைவாயில் மட்டும் இப்போ வச்சுருக்காங்க. அப்படியே தான் இருக்குது. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அதுக்கு அப்படியே லைட்டெல்லாம் போட்டு உள்ள பழங்கால லாந்தர் விளக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அழகாக இருக்குது பார்த்தா. அப்படியே ஒரு ஃபோர்ட் உள்ளே இருக்கா மாதிரியே, கோட்டை உள்ளே இருக்கா மாதிரியே இருக்குது. பட் ஆனால் கோட்டைக்கு ரொம்ப தூரம் உள்ளே போகணுமா. அது உள்ளே போனால் தான் அது கோட்டை வருமா. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைபு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இதுதான் இருக்குது நம்மளுக்கு. நல்லா ஒரு ஹீட்டாக இருந்தது மார்னிங்கெலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. நல்லா காற்றடிச்சிது. நல்லா கூலிங்காக இருந்தது. நாங்கள் சுற்றி வரப்போ அங்கங்கே பார்த்திங்கன்னா யானை வச்சுருக்காங்க. கோல்டு கலரில் அந்த கணேஷ் தேக்கடியில் அப்படியே யானை அங்கங்கே வச்சுருக்காங்க. நிறைய யானைங்க இருக்குது. இந்த மாதிரி கோல்டு மாதிரி அது பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அது பார்க்கும்போதே ஒரு நல்ல வைப்பு. ஒரு குட்டி யானை கூட இருக்க மாதிரி நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. அது மணி அடிக்கிறாங்க. அங்கே நுழையும் போதே மணி அடிச்சுட்டு தான் கோவில் உள்ளே போகிறாங்க. நல்லா இருக்குது. அது சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லும் அது வெள்ளி கவசம் மாதிரி, அந்த யானையோட இதுக்கு வெள்ளி கவசம் மாதிரி உள்ள அந்த கணேஷுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த வெள்ளி ஒரு தேரில் உட்காந்துட்ருக்கா மாதிரி இருக்குது. ஃபுல்லுமே வெள்ளி. மேலே எல்லாம் தொங்குறது எல்லாம் வெள்ளி தான். இந்த ஃபோர்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த நுழைவாயில் நல்ல ஒரு ஜெகஜோதியாக இருக்குது. லைட்டிங்லாம் போட்டு எல்லோரும் போயிட்டு இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நல்லா ஒரு வைப் கிடைக்குது நம்மளுக்கு. நிறைய வேலைகள் இருக்கும். சில டைம்களில் இந்த மாதிரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணாதான் அதுக்கும் அர்த்தம் இருக்கும் நம்மளுக்கு. வெளியில் போய் பார்க்குறப்ப தான், குழந்தை இருக்கிறப்போ அவனை வெளியில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறப்ப இதெல்லாம் இது என்னென்ன அதுன்னு அவனுக்கு சொல்கிறப்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவரை பார்க்கும்போதே அப்படியே தூக்கி வச்சுக்கலாமான்னு இருக்குது. அவ்வளவு ஆசையாக இருக்குது. இந்த வெள்ளி கவசம், அந்த வெள்ளி தூண், வெள்ளி மேலே தேர் மாதிரி பண்ணி அதெல்லாம் இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சான். பட் ஆனால் நல்லா இருக்குது. அப்படியே ஜோதியாக இருக்குது. அப்படியே அந்த லைட்டிங்கோட பார்க்குறப்ப எல்லோரும் பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, ஏதாவது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்வீட்டு சின்ன சின்ன கோலி உருண்டை மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கும், அது கொடுக்குறாங்க. அவருக்கு அப்படியே அந்த ஆரஞ்சு கவசம் மாதிரி அந்த செந்தூரம் மாதிரி பூசி இருக்கிற மாதிரி இருக்காது. நல்லா இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே போனால் அப்படியே ஸ்டன் ஆகிடலாம். அப்படியே நின்றுட்டே பார்த்துட்டே இருக்கலாம் அவரை. அந்த கண் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆசையாக இருக்குது. அங்கேருந்து வரவே மனசே இல்லை. அவ்வளவு ஆசையாக இருக்குது. அப்படியே மெதுவாக சுற்றிக்கிட்டு அப்படியே திருப்பியும் நின்று அவரை அப்படியே பார்த்துட்ருக்கிறது அவ்வளவு ஆசையாக இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா சனீஸ்வர பகவானுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி சுற்றி வந்தப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மகேஸ்வரி அம்மன் மாதிரி, பார்வதி அம்மன் மாதிரி இருக்காங்க. எல்லாமே நார்த் சைட்லலாம் பளிங்கில் தானே இருக்கும், ஒயிட்டாக. அந்த மாதிரி அம்மன் இருக்குது. அங்கேயும் போகணும். அப்படியே பக்கத்தில் இருக்காது. அப்படியே பார்த்திங்கன்னா அது அப்படியே சரிவாக இருக்குது. மேலே ஏறி போய் தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிலது சொல்லுவாங்க, கோவில்கள் ஏற்றமாக போய் வழிபடுறப்போ நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ஏறி போய் கணேஷை தரிசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்ல வைப்பு. அமைதியாக இருக்குது. அரசல் புரசலாக போல் எல்லோரும் பார்த்திங்கன்னா நிதானமாக சுவாமியை பார்த்துட்டு அப்புறம் அழகாக போகிறாங்க. அப்படியே ரொம்ப அப்படியே ரஷ்ஷப்பாக இல்லாமல் அப்படியே போயிட்டு மெதுவாக சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குது.